நிச்சயமாக சர்மிளா, அதாவது எண்ணூர் கொசஸ்தலை ஆறு முகத்துவாரம் பகுதியில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்க ஒரு காட்சியானது வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொழிற்சாலைகளில் இருந்து திறந்து விடப்படும் ரசாயன நீர் அல்லது ஆயுள் கழிவுகளால் மீன்கள் செத்திருக்கலாம் என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மீன்பிடி தொழில் செய்வதை வாழ்க்கையாக நடத்தி வரும் மீனவர்கள் மீன்கள் ஆயிரக்கணக்கில் செத்து மிதப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட எண்ணூர் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் உள்ளனர். இங்கு உள்ள மக்கள் மீன்பிடி தொழிலை நம்பி இருக்கின்றனர். திருவொற்றியூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் ரசாயன தொழிற்சாலைகள் மற்றும் ஆயுள் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இந்த தொழிற்சாலைகளில் இருந்து ஆயுள் மற்றும் ரசாயன கழிவுகள் திறந்து விடுவதாக அது கொசஸ்தலை ஆறு வழியாக கலந்து முகத்துவாரம் வழியாக கடலில் சென்று அடைவதாகவும், இப்படி வெளியேறும் கழிவுகள் மீன்கள் அடிக்கடி அதாவது ஆயிரக்கணக்கில் செத்து இருப்பதாக செத்து மடிவதாக இது சம்பந்தமாக புகார் தெரிவித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் வைக்கின்றனர். அதே போல் இன்று காலை மீன்பிடிவதற்காக மீனவர்கள் தங்கள் படகுகளை இயக்க வந்தபோது படகின் அருகேயே ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அங்கு இருக்கக்கூடிய ஃபைபர் படகுகள் கொண்டு கொசஸ்தலை ஆற்றில் சுற்றி பார்த்தபோது மேலும் மீன்கள் செத்து மிதப்பதை கண்டு கலங்கிய மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லாமல் ஆயிரக்கணக்கில் இருந்து போன மீன்களை கொன்ற ரசாயன மற்றும் ஆயுள் கழிவுகள் எந்த தொழிற்சாலையில் இருந்து வந்தது என கேள்வி எழுப்பி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எண்ணூர் அனல் மின் நிலையம் அருகில் கொதிநீர் வெளியே வரும் இடத்தில் மீன்கள் இறந்திருப்பதால் தமிழக அரசு உடனடியாக ஆய்வு செய்து மீன்கள் உயிரிழப்பை தடுக்க வேண்டும், மீனவர்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் எனவும், கொசஸ்தலை ஆற்றில் ஆயிரக்கணக்கில் மீன்கள் இறந்து இருக்கின்றன. இந்த நீரானது கடலில் கலக்கின்றது. அந்த கடலில் உள்ள உள்ள இருக்கக்கூடிய மீன்களின் மீன்கள் உயிரிழக்கக்கூடிய என்ற ஒரு அச்சத்திலும் அவர்கள் இருக்கின்றனர். உடனடியாக தமிழக அரசு இதற்கான ஆய்வினை மேற்கொண்டு இந்த மீன்கள் உயிரிழப்புக்கான காரணத்தை கண்டறிய வேண்டும். இந்த ரசாயனம் அந்த மீன்கள் உயிரிழப்புக்கான காரணம் என்ன, ரசாயனம் கலந்த நீர் கடலில் கலந்ததா அல்லது ஆயில் ஏதாவது கலந்ததா, எந்த தொழிற்சாலையிலிருந்து இது வெளியேறியது என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்பி வருகின்றனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த கோரிக்கையை வைத்து இருக்கிறனர். கடந்த 2004ஆம் ஆண்டு கூட பெரிய அளவிலான அந்த மீன்கள் செத்து அந்த ஆயுள் கழிவுகளால் செத்து மடிந்தனர். அப்பொழுது கூட இந்த சுகாதாரத்துறை அந்த தமிழக அரசு அதிகாரிகளுக்கு இவர்கள் பல கோரிக்கைகளை வைத்தனர். ஆனால் கண் துடைப்புக்காக மட்டுமே அவர்கள் ஆய்வு செய்து இதுவரை எந்த தொழிற்சாலையிலிருந்து இந்த மாதிரியான கழிவுகள் வெளியேறுகிறது என்று இதுவரை கண்டறியவில்லை. தற்போது புதிதாக தமிழக அரசு பொறுப்பேற்றக்கூடிய விஜய் அவர்களின் அரசு இதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். தொழிற்சாலைகளிலிருந்து இப்படியாப்பட்ட அந்த தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த ரசாயன கழிவுகள் அல்லது ஆயுள் கழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டும், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது அவர்கள் வைத்திருக்கின்றனர். சர்மிளா.